பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் இல்முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று ஒரு அன்னலாரின் அறிவுரை. பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரை கேட்டு நடக்க வேண்டும் என்பது நமக்கு இடப்பட்ட கட்டளை. அது என்னவென்றால், நீங்கள் உங்கள் புறத்திலிருந்து 6 விஷயங்களுக்கு பொறுப்பு எடுத்துக்கொண்டால் நான் உங்களுக்கு சுவர்க்கத்திற்கான பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபிகள் பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த 6 விஷயங்கள் என்னவென்றால், நீங்கள் பேசினால் உண்மையே பேச வேண்டும். பார்க்கிறோம், இன்று பேசுகிறார்கள், பொய்யை உண்மையிலும் கலக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பொறுப்புள்ளவர்கள் பேச வேண்டிய அவ்வாறு பேசக்கூடாது. எனவே நீங்கள் பேசினால் உண்மையே பேச வேண்டும். எவருக்கேனும் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். வாக்குறுதிகள் வீணாகி போகின்றன. வாக்குறுதிகள் தான் நம்பக்கூடியதாகவும் இருப்பதில்லை. மேலும் உம்மிடம் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் அதை உரியவரிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். இந்த அமானித பொருள்கள் தான் நாம் நிதியாக எத்தனையோ பேருக்கு நமது பொறுப்புள்ளவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அவர்களெல்லாம் உரியவர்கள் சேர்ப்பிப்பதில்லை. மாறாக அதில் மிகவும் மோசடி நடைபெறுகிறது. மேலும் நம் மர்மஸ்தானத்தை பாதுகாத்திட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். பார்க்கிறோம், இன்று வலைதளங்களில் எவ்வளவு மோசமாக உறுப்புகளை காட்டிக்கொண்டு வெளியே நடமாடிக்கொண்டு திரிகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இவ்வாறெல்லாம் செய்யக்கூடாது என்று நமக்கு தடுத்திருக்கிறார்கள். மேலும் தம் பார்வையை தாழ்த்தி வைக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மிகவும் கம்பீரமாக வருவதை மிகவும் ஆணவமாக, மிகவும் கேவலமாக பார்க்கக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்வை தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஆணாக இருந்தாலும் பார்வை தாழ்த்த வேண்டும், பெண்ணாக இருந்தாலும் பார்வை தாழ்த்தி கொண்டு செல்ல வேண்டும். இதெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டியது. மேலும் தம் கரங்களை அநியாயம் அட்டுழியம் செய்வதை விட்டும் தடுத்து வைக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. நமது கரங்களும் நமது அநியாயம் அட்டுழியம் செய்வதை தடுத்துவில்லை என்றால் பின்னாளிலே அல்யமன் நஹ்திமு அலா அஃப்வாஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹும் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன் என்ற 65வது வசனமாக யாசினிலே அல்லாஹ் கூறுகிறார். அன்றைய தினம் வாய்கள் முத்திரையிட்ட இன்று பேசிக்கொண்டு இருக்கிறோம். பேசிக்கொண்டு நமது கரங்களையும் கால்களையும் தவறான காரியங்களுக்காக பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். அன்றைய தினம் நம் வாய் முத்திரையிடப்படும். நமது பேசாத நமது கரங்கள் என்ன செய்யும்? வாய் பேசும். நமது கால்கள் அதற்கு சாட்சியம் சொல்லும். நாம் எங்கேயும் எப்படியும் தப்பித்து விட முடியாது. எனவே இந்த 6 கட்டளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். பிறருக்கு எடுத்துக்கூட வேண்டும் என்பது நமக்கு இடப்பட்ட கட்டளை. பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தான் கூறியிருக்கிறார்கள். பல்லிகு அன்னி வலவ் ஆயா. இவ்வாறு உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அவர்கள் அஹ்மதிலே குறிப்பிட்டிருக்கார்கள். எனவே நாம் இந்த 6 கட்டளைகள், அதை மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன். நீங்கள் பேசினால் உண்மையை பேச வேண்டும். எவருக்கேனும் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். உம்மிடம் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் அதை உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும். தம் மர்மஸ்தானத்தை பாதுகாத்திட வேண்டும். தம் பார்வைகளை தாழ்த்தி வைக்க வேண்டும். தம் கரங்களை அநியாயம் அட்டுழியம் செய்வதை விட்டும் தடுத்து வைக்க வேண்டும். இந்த 6ம் மிகவும் இன்றியமையாதது. இவைகளை நாம் பொறுப்புடன் செய்து கொண்டோமேயானால் நிச்சயம் சோனம் நமக்கு வாஜிபாகிவிடும். அதை பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்வார்கள்? அதை நமக்கு சோனம் செல்வதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? சாட்சியமாகவும் நமக்கு அவர் வாக்குறுதியும் நிறைவேற்றுவார்கள். எனவே சோனம் செல்லும் குறிக்கோளுடன் இருக்கும் ஒவ்வொருவரும் இந்த 6 அமல்களும் நிச்சயம் அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, உங்கள் உற்றார் உறவினர் குடும்பத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்ட வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.